வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான ஃபிசிக்ஸோடைய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஏ டைப் தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 12th ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஏ டைப்பு. ஸோ மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 70. இந்த 12th ஃபிசிக்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பப்ளிக் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாமினேஷன் 12th ஃபிசிக்ஸ் ஏ டைப் கொஷின் பேப்பர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காந்த தயக்கம் என்றால் என்ன, மேலாஸின் விதியினை கூறு, நிலை மின்னழுத்தம் வரையறுக்கும், டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல், சம் கொடுத்துருக்காங்க. சீபக் விளைவின் பயன்பாடுகள் யாவை, ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபக் எஃபெக்ட், ஒரு கதிரியக்க மாதிரியின் அரை ஆயுட்காலம் 5.01 நாட்கள், அதன் சிதைவு மாறியினை கணக்கிடுக, மின்காந்த அலைகள் என்றால் என்ன, வாட் ஆர் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், சார்பளித்தல் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, வாட் இஸ் மீன் பை பேசனிங். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் பீட்டா சிதைவின் நிகழ்வினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஒற்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் லென்ஸுகளுக்கு இடையான தொகுப்பயன் குவிய தூரத்தின் சமன்பாட்டை பெறுக, மின்னோட்ட உணர்திறனை வரையறுக்கவும் கால்வானா மீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை அதிகரிக்கும் வழிமுறைகளை கூறுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடுகள், கூலும் விதியிலிருந்து காஸ் விதியினை பெறுக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 5x5 25 5 மார்க் கொஸ்டின், எளிய நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்த அண்மை புள்ளி குவியப்படுத்தல் மற்றும் இயல்பு நிலை குவியப்படுத்தல் ஏற்படும் உருப்பெருக்கத்திற்கான சமன்பாடினை பெறுக, மீட்டர் சமன்சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடையினை காண்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பயட் சாவர்ட் விதி, முப்பட்டகம் ஒன்றின் திசைமாற்ற கோணம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக, மின்தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட தொடர்பை காண்க, கட்ட மற்றும் அலைவரைபடங்களை வரைக, அப்டைன் த ஐன்ஸ்டீன் photoelectric equation with necessary explanation, find out the phase relationship between for voltage current pure inductive for circuit, draw the diagram. அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் மற்றும் வரம்புகளை வரிசைப்படுத்துக, ஆம்பியரின் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் செய்த மாற்றத்தை விளக்குக, மின் இருமுனை ஒன்றினால் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலத்தை காண்க, அணுக்கரு உலை என்றால் என்ன, தனிப்பான் கட்டுப்படுத்தும் தண்டுகள் மற்றும் குளிர்விக்கும் அமைப்புகள் பற்றி குறிப்பு வரைக, calculate the electric field due to the dipole at a point of axial line, what is nuclear reactor, write a note of moderator, control roads and cooling system. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.